யார் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கூப்பன் கோடு இருக்குது பாருங்கள், இதை யார் கொடுக்குறீங்களோ இம்மிடியேட்டாக 2 days டைமில் அவங்களுக்கு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸில் வந்து கன்செஷன் கொடுக்குறோம். 23,600 வந்து ஃபீஸ். வணக்கம் மாணவ செல்வங்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு. +2 படிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் வாங்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் பேரண்ட்டு. குழந்தைங்க வந்து டென்ஷனில் இருப்பாங்க. ஐயோ லாஸ்ட் டைம் வந்துருச்சு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவி வந்து வால்யூமை சொயின்னு வச்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ காலையில் நம்ம சும்மா சைலண்ட்டாக மெதுவாக பேசுவோம். மா பேசாதம்மா, பா ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னுவாங்க. ஏன்? இப்போ தான் அந்த சின்சியர் எல்லாமே வந்திருக்கும். குழந்தைங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லாஸ்ட் டைம் வரப்போ தான் அந்த வேகம் வந்து எடுக்குது. ரைட்டா? ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கணும் அப்படின்ற பழக்கங்கள் நிறைய பேர் இடத்துல இல்லை. பட் பேரண்ட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே பசங்களை பார்த்துக்கலாம் லாஸ்ட்டில் அப்படின்ட்டு இருக்கோம். அதே போல் இதை விட்டுறக்கூடாது. இல்லை நம்மளுடைய கேரியர் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுடைய கேரியர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு தேவையான காலேஜஸ் குரூப்ஸு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அப்படின்னாங்க. அதனால தான் ஆர்ஜிஆர் அகாடமி டெய்லி பேசிஸில் காலையில் ஒரு வீடியோ, நைட்டு ஈவினிங் வந்து 7 o'clock ஒரு வீடியோ வந்து நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கண்டென்ட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ரைட்? எதுக்கு? மிஸ் பண்ணாமல் குழந்தைங்க +2 முடித்ததுமே என்ன காலேஜ் ஜாயின் பண்ணணும், என்ன குரூப் ஜாயின் பண்ணணும், எங்கே பிளேஸ்மெண்ட் நல்லா கிடைக்கும், அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா என்ட்ரன்ஸ் எழுதணுமா இல்லைனா மார்க் வச்சு போகணுமா, இதெல்லாம் கன்ஃபியூஸாக நீங்கள் உட்காந்து மண்டியை பிச்சுக்கிறது விட்டுட்டு நம்ம டீம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி பேச பண்ணிக்கிறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறான் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிபால் எழுதணுன்றான், மிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழ இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், KAHE, ரைட்டா? ஓவர்வியூ இதுதான் பார்க்க போறோம். உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு. கற்பகம் அப்படின்னா ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன் இல்லை. கற்பகம் அப்படின்னா கோயம்புத்தூரில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனு. மெடிக்கல் சைடும் சரி, இன்ஜினியரிங் சைடும் சரி, ஆர்ட்ஸ்லேயும் சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டியாக இருந்தது. இன்றைக்கி வந்து கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டீம் டு பி யூனிவர்சிட்டி அண்டர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 3ல் வராங்க. எஸ்டாப்ளிஷ்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2008 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை வருடமாக இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு கல்லூரியாக இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்னால கோயம்புத்தூர், தமிழ்நாடு. தென் இதில் வந்து NAC A+ அக்ரிடியேட்டடு. தென் NIRF ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 101 150 அந்த பேண்டில் இருக்காங்க. ஸ்ட்ராங் அகாடமிக் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி எக்கோசிஸ்டம் வந்து இருக்குது. அகாடமிக் விஷன் அண்ட் ஃபியூச்சர் அவுட்லுக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், ரைட்டா? இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியோட அலைன் ஆகி என்னெல்லாம் குரூப்ஸுக்கு எப்படியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் எதிர்பார்க்குது, அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் வந்து அவங்க செட் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ளஸ் கான்செப்சுவல் லேர்னிங். எங்கே பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தியரிட்டிக்கல் நாலேஜை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கான்செப்சுவல் கிளாரிட்டி, அந்த கான்செப்சுவல் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாயபிலிட்டி, ரிசர்ச் அண்ட் ஹையர் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி இவங்க ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் அகாடமிக் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்ஸ்பான்ஷன். இதுவும் முக்கியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்தமா ஒரு படித்தமா 2 வருஷம் 3 வருஷம் அப்படி இல்லாமல் லாங் டர்முக்கு என்ன கேரியர் க்ரோத் இருக்கும், அதை எப்படி வந்து ஃபியூச்சர் பில்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஃபேக்கல்டிஸ் அண்ட் அகாடமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. தென் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் இந்த செக்மெண்ட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் ஃபார்மசி அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸும் வந்து இதில் இருக்குது. தென் ரிசர்ச் அண்ட் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஹையர்
ஸ்டடீஸ் எஜுகேஷனில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா, இட்ஸ் ஏ டீம்டு யூனிவர்சிட்டி. கோர்சஸ் பார்த்தோம்னா அண்டர் கிராஜுவேட்டில் பிடெக் ப்ரோக்ராமு, பிடெக் பிஆர்க்கு இருக்குது. தென் வந்து பிஎஸ்சியில் பிஎஸ்சி, பிகாமு, பிபிஏ, பிசிஏ இருக்குது. பிஃபார்மும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ அண்ட் எம்சிஏ, எம்எஸ்சி, எம்காம் இந்த கோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ரிசர்ச்சில் ஆல்ரெடி பார்த்தோம் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் இன்ஜினியரிங், சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமானிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து பிஹெச்டியில் கொடுத்துட்ருக்காங்க. அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இவங்களோ +2 மார்க்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிஷன்ஸ், பிஜி எலிஜிபிலிட்டி, ரிலவெண்ட் பேச்சுலர் டிகிரிஸ், இன்ஜினியரிங் அட்மிஷன் இன் த்ரூ வந்து KEEE, ரைட்டா, கற்பகம் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இவங்க கால்ஃபார் பண்ணி அதுக்கு எக்ஸாம் எழுத வச்சு கொடுக்குறாங்க. மெரிட் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் பேஸ்டு செலெக்ஷன் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு அட்மிஷன்ஸ் வந்து இங்கே நடந்துருக்கு. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% ப்ளஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்க தான் செய்யுது. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட்டை போய் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நேரடியாகவே போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான இன்ஸ்டியூஷனு, பேர் சொன்னாலே கண்டிப்பாக கற்பகம் தெரியும் அவங்க. ரைட்டு, இங்கே வந்து ஒரு ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 3.5லேருந்து 7.5 lakhs வரைக்கும் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 40 lakhs. எப்பயுமே ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் அங்கே இருக்க தான் செய்யும். அதை மாதிரி இங்கே பார்த்தோம்னா 40 lakhs வந்து இருக்குது. பட்டு இது எல்லாமே வந்து குழந்தைங்களோட பேஸ் எப்படி இருக்கும், ஏற்கனவே பார்த்தோம்ல ஸ்கில்லு, கான்செப்சுவல் இதெல்லாம் பக்காவாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பசங்களுக்கு பில்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆவரேஜ் பேக்கேஜ் தான் நம்ம எடுத்துக்க முடியும் 3.5. ஏன்னா அதெல்லாம் வந்து ஹையர் பேக்கேஜ் வந்து அது குழந்தையோட கெப்பாசிட்டியை பொறுத்தும், அவங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்தும், அவங்களோட ஸ்கில்லை பொறுத்தும் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தருக்கு தான் ஆகுது. இல்லை எல்லாருக்கும் வரப்போ பார்த்தோன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் 3.5லேருந்து 7.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் இருக்குது. ரைட், கேரியர் பாத்வேஸை பொறுத்த வரைக்கும் ஐடி, கோர் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இது இருக்குது. இங்கே வந்து கெரியர் டெவலப்மெண்ட் செல்லு ப்ளஸ் வந்து ட்ரைனிங் செல்லு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செல்ஸும் இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் கேம்பஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிஹெச்டி ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. கான்ஃபரன்ஸு, ஜேர்னல்ஸ் அண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கில் பேஸ்டு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி ரெகக்னைஸ்டு க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லேபரேட்டரிஸ் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே பண்ண முடியாது. அது இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. தென் இன்னோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் இருக்கக்கூடியது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்டர் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இன்னோவேட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கற்பகம் ஃபேக்கல்ட்டி வந்து எப்படி ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் இதில் ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூரில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. KMSR includes the medical college, part of the Kharpagam Academy of Higher Education group, operates under the same educational trust, focus on medical educational, clinical training and healthcare research, then strengthens case presence in medical and health sciences, adds long-term credibility and in NEET and medical education ecosystem. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வருது, ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ், PSG, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா KMCHக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஆப்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பகம் ஃபேக்கல்ட்டி வந்து இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறப்ப வேலம்மாள் இருக்குது, பனிமலர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். பட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நல்லா டாமினேட் பண்ணுற பிளேஸில் வந்து கற்பகம் ஃபேக்கல்ட்டி வந்து இருக்குது. PSG அண்ட் KMCHக்கு அடுத்தது. ரைட்டாக இந்த குரூப்பில் இருக்கக்கூடியது தான் நம்ம அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம். இதுக்கான இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்களா, எல்லாம் சிம்பிள் எக்ஸாம்ஸ் தான். RGRோட கோமட் 2026 ப்ரோக்ராம் இருக்குல்லையே, அந்த ஒரு ட்ரைனிங் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கும் அடிச்சிடலாம். நீட் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து கோமெட்லேயே நம்ம கவர் பண்ணி தரோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, ஏன்னா இந்த 4 இருந்தாலே போகிறோம். இன்ஜினியரிங்கும் போகலாம், பயாலஜிக்கும் போகலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்கிறப்ப இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவர் ஆகும், மெடிக்கல் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எழுதணுன்னாலும் இந்த 4 சப்ஜெக்டே போகிறோம். இன்னும் சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்றப்ப ஆப்டிடியூட் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதனால் வந்து RGRோட கோமட் 2026 ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப உங்களால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்
எது இருந்தாலும் இந்தியா லெவலில் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் போகிற இல்லை கியூட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்பையும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரே ட்ரைனிங்கு மல்டிபிள் என்ட்ரன்ஸை வந்து நீங்கள் கிராக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆர்ஜிஆரோட கோமட் 2026. சரி, ஒய் சூஸ் கற்பகம் குரூப்பு இது இருக்குல்ல மெயினாக. ஏன் சார் எவ்வளோ இன்ஸ்டியூஷன் இருக்குது, நான் ஏன் சார் கற்பகம் இன்ஸ்டியூஷனை எடுப்பாங்கன்னு NAC A+ அண்ட் UGC ரெகக்னேஷன் ஒன்று, வைடு ஸ்பெக்ட்ரம் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெடிசன் எல்லா இடத்துலையும் சுற்றி போகணும்னு அவசியம் இல்லை. ஒரே இன்ஸ்டியூஷன் எல்லாமே இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்ல 90% ப்ளஸ் இருக்குது. தென் ரிசர்ச் இன்குபேஷன் சென்டர் இங்கே ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி அலைன்ட் அகாடமிக்ஸ், இண்டஸ்ட்ரிக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அகாடமிக் சிஸ்டம் கரிக்குலம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரஸ்டட் எஜுகேஷனல் குரூப் வித் மல்டி டொமைன் எக்ஸ்பர்டைஸ் ஏற்கனவே 2008 இருந்திருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பெரும் குரூப்பாக இது வந்து பார்க்கப்படுது. அதனால் இது தாராளமாக பண்ண முடியும். சூட்டபிள் ஃபார் போத் கெரியர் ஃபோக்கஸ் அண்ட் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா, இது வந்து ரொம்பவே நல்ல அருமையான ஒரு காலேஜ். ரைட்டா, இந்த குரூப்பில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்கவுங்க பார்வைக்கே ஒவ்வொன்றும் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒன்று பெஸ்ட்டாக இருக்குது, இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்காம இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கும், அதனால் அது சூப்பர் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ரைட்டா, நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கிட்டு செல்ஃப் அனலைசேஷன் இஸ் த பெஸ்ட்டு ஒன்று. ரைட்டா, அதனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம சொன்ன ஆர்ஜிஆர் அகாடமி வந்து இந்த வருஷம் 2026 ஒரு சக்க போர்டு போடக்கூடிய ஒரு அருமையான ப்ரோக்ராமு. இன்றைக்கி தமிழ்நாடு மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக, அதுவும் ஷார்ட் டேர்முக்கு +2 படிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். இது வரைக்கும் நான் 11th 12th எதுவுமே படிக்கல, நான் லட்சக்கணக்கில் கொடுத்து நான் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்லாம் போய் கூட யூஸே இல்லை இப்படின்ற மாணவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோமட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்க போர்டு போடுறாங்க. ஜிஇ மெயின் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க கால் பண்ணுறாங்க. சார் நான் நிறைய கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணல, இங்கே ஒரே ஒரு பேப்பர் டிஸ்கஷன் தான் பண்ணாங்க, ஒரு பேப்பர்ஸ் சில பேப்பர்லாம் வாங்கி போட்டுட்டு அப்போ எக்ஸாம் எழுதி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது சார், அதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறாங்க. ஏன், இந்த கோமட்டோட கிளாஸஸை சில நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. ரைட்டா, நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய SNU சென்னையில் இருக்குது, தென் வந்து VIT சென்னையில் இருக்குது, தென் வந்து அமிர்தா கோயம்புத்தூரில் இருக்குது, SRM சென்னையில் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸாம்ஸு, தென் வந்து மணிப்பால் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பார்க்கணும் பிட்சாட் அப்படின்றப்ப ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீட் எழுதணும் ஆசை இருக்குது சார், எடுத்துங்க கோமட்டில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சார் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கோமட் 2026 ஜாயின் பண்ணிங்க. சார் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும் சார், கோமட்டில் ஜாயின் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் நேம் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். யார் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கூப்பன் கோடு இருக்குது பாருங்கள், இதை யார் கொடுக்குறீங்களோ இம்மிடியேட்டாக 2 days டைமில் அவங்களுக்கு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸில் வந்து கன்செஷன் கொடுக்குறோம். 23,600 வந்து ஃபீஸ். ரைட்டா, இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணணும். விட்டுடும் இதெல்லாம் எங்கள் சார் எங்கள் டைம் இல்லை சார், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா பார்த்துங்க. 23,600 ஃபீஸு. எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குமோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக நீங்கள் கால் பண்ணி பேசணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எதனா வேணும்னா 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் VIT எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க, வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங்க 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.